கவர்மெண்ட்ல பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மண் எடுத்து ஒரு குழி காட்டுறாங்க. அந்த இடத்துல மண் எடுத்துட்டு வந்தாக்கா திரும்பி அந்த மண்ணை மூடிடுறாங்க, குழியை மூடிடுறாங்க. ஈழ குழம்பு வச்சு ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இதோட கெட்டு போகாது. பண்ணாங்க அப்படியே தண்ணி சலசலன்னு போயிடும், கால் மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. டெக்னாலஜி நோக்கி போறாங்க. டெக்னாலஜினா ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெண்கலம் பித்தளத்தில் செஞ்சு சாப்பிட்டா நோயை தேடி ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் மேக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிஞ்சா. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே சட்டி பானைகள்லாம் செஞ்சு ஒரு 80 குடும்பம் காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்கிறதுக்கு வாங்க போய் பார்க்கலாம். செஞ்சுக்கிட்டே இருப்போம். மழை பெஞ்சா செய்ய முடியாது. வெயில் இருக்கணும், காயணும், பதமாக காய்ஞ்சி எடுத்து அதுக்கு மறுபடியும் அதை சூழ வைக்கணும். ஆனால் இப்போ படித்து முடிச்சு நான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துட்டேன். ஏன்னா இது நான் வருஷமாக வித்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கூடவே நான் சேர்ந்து விற்பேன். ஏன்னா இது மக்களோட அந்த கலாச்சாரம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மண்பாண்டத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ஆர்வமாக வருவாங்க. 30 வீடு இருக்குண்ணா. இங்கே 30 வீடும் இங்கே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அடுப்பு செய்வாங்க, ஒருத்தவங்க சட்டி பானை செய்வாங்க. நாங்கள் மண் பதம் தரோம். ஈழ குழம்பு வச்சு ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இதோட கெட்டு போகாது. சில்வர் பானைக்கு மண் பானைக்கு சக்கரை பொங்கல் இதில் பொங்கினாலே அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மக்காலும் வச்சுட்டு சாப்பிடலாம். சில்வர் பானைனாக்கா அப்படியே தண்ணி சலசலன்னு போயிடும், கால் மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. மக்கள் வந்து பாரம்பரியத்தை நோக்கி போக மாட்டாங்க, எல்லாம் வந்து டெக்னாலஜி நோக்கி போகிறாங்க. டெக்னாலஜினா ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெண்கலம் பித்தளத்தில் செஞ்சு சாப்பிட்டா நோயை தேடி ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இது எடுத்து போனால் உங்களை போல் அந்த தொலைக்காட்சி மூலியமாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களும் வந்து இந்த சட்டிமனை நோக்கி வருவாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். களிமண்லாம் எங்கே இருந்து எடுத்து செய்கிறீங்க? களிமண்லாம் இங்கேருந்து வயல்லேருந்து எடுக்கிறாங்க. சரிங்க. வயல்லேருந்து எடுத்துறதுக்குள்ள மண் எடுக்க போனாக்கா இப்போ இடத்துக்காரங்க ஏசுறாங்க. கவர்மெண்ட்லேயும் ஒரு இடத்த காட்ட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டில் போய் கேட்டாக்கா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மண் எடுத்து ஒரு குழி காட்டுறாங்க. அந்த இடத்துல மண் எடுத்துட்டு வந்தாக்கா திரும்பி அந்த மண்ணை மூடிடுறாங்க, குழியை மூடிடுறாங்க. திரும்பி வருஷம் இதே போல மண்ணை வந்து கேட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க, 3 நாள் செஞ்சு. அது எதனால அந்த டேஸ்ட் வருது? இந்த மண் பாத்திரம் தான். அந்த மண் பாத்திரத்தினால. அதே வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து சாப்பிட்டு பாருங்க, விடிஞ்சு பார்த்தீங்கன்னா மச்சான் பார்த்தீங்கன்னா நுரைச்சிக்கிட்டு அந்த குழம்பே பார்த்தா நுரைச்சிக்கிட்டு இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். இதே ஒரு நீங்களே உண்மையே சொல்லலாம், ஒரு நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி இதுல குழம்பு வச்சு இந்த பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. 3 நாளா இருந்தாலும் கெட்டு போகுது. பருப்பு குழம்பு வச்சோம் கெட்டு போகுது. அதே வந்து சிலுவர் இடத்துல இந்த இதுல கொக்கரில் வச்சு இதெல்லாம் ஒரு மாதிரி ஊசோட வந்துடும். ஆனால் இப்போ எங்கள் அப்பாலாம் அடுப்பு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து வயசானவங்க செய்யறதால இப்போ கொஞ்சம் இருக்க டெவலப் வளர அவங்களும் கொஞ்சம் படிப்பு அப்படி இப்படின்னு போயிடுறாங்க எல்லாரும். அந்த காலத்தில் உள்ளவங்க ஏதோ செய்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் தொழில் பார்க்குறோம். நாங்கள் 2 நாளைக்கு மழை பெஞ்சுது. இதனால நாங்கள் லாஸ்ட் நேரத்தில் எப்பயுமே நாங்கள் சூழலாம் வைப்போம். சூளைனா வேவுறதுக்கு மண்ணாக இருக்கும், அது வந்து நான் சூழ் வச்சு சட்டிப்படியாக மாற்றுவோம். அந்த நேரத்தில் கூட இப்போ 2 நாள் மழை இருந்துச்சு. அதனாலே பாதி பேர் கஷ்டமாக வந்துருச்சு. நிறைய பேர் விற்க வேண்டிய சட்டி பானையில் எல்லாமே வீட்டிலே இப்போ முடக்கி வச்சுருக்காங்க. 5000 பணம் கவர்மெண்ட்டில் போட்டாங்க. போன வருஷம் 2 நடம் விழுப்புரம் போய் 2 நடம் எழுதி கொடுத்துருவோம். இந்த புக்கு மாறிடுச்சுன்னு 2 நடம் போய் 2 நடைக்கு அதுக்குள்ள சலுகையை எடுக்கவே இல்லை. போன வருஷம் வரவே இல்லை. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சலுகை எதுவுமே தர மாட்டேது. இந்த மக்களுக்கு வருஷம் 5000ன்னு கொடுப்பாங்க. அந்த 5000ங்கிறதே மறந்துட்டாங்க. அப்போ ஒரு சில பேருக்கு இது ஊருக்கு 30 வீடு இருக்குன்னா அந்த 30 வீட்டில் 5 வீடு கொடுத்துட்டு பாக்கி 25 வீடு மறந்துடுறாங்க. அது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டே விட்டுறாங்க. அது ஏன் படி பண்ணுறாங்கன்னு தெரியல. யாரை பாரு சிலுவர் இது இவ்வளோ காசா, மண் பாத்திரம் இவ்வளோ காசாங்கிறாங்க. இதுக்கே வந்து மண் பாத்திரத்துக்குள்ள அதை விட எது நல்லது, உடம்பு நல்லது, அதை பார்க்க மாட்டாங்க. லாபமா நஷ்டம்லாம் வருமா? இது வந்து லாபம் தான், நஷ்டம் கிடையாது. உழைப்பு வேணும். உங்களுக்கு நம்ம உழைக்கிறோமா அந்த மெழுக்கா உட்காந்தா ஒன்றும் ஆதாயம் கிடைக்காது. எல்லாம் வேலை செய்வாங்க, நல்லா இப்போ லாபம் வரும். பேட்டி எடுக்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே வள்ளியும்பாங்க. இப்போ விவசாயத்தை போய் பாருங்க, இப்போ நல்லா விளைஞ்சிருக்கும், 4 நாற்றை பிடிங்க காட்டுவோம், ஒன்றுமே இல்லைன்னு. அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு உண்மையில போகும். நல்லா ஏங்க நம்ம வருஷம் நல்லா பாடுபடுறோம், அந்த அளவுக்கு விளையும். ஆமாம், பாடுபடாத வீட்டில் உட்காந்து போய் கொள்ளையை பார்த்தோன்னு பண்ணோம்னா எப்படி விளையும்? ஆமாம், நல்லா விளைஞ்சிடும். மழை வந்து நம்ம செயற்கை மழை கிடையாது, இயற்கையாக பெய்கிற மழை. அது வந்து எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியும். அது என்ன சொல்லுவோம், ஒரு குளத்துல 4 நாற்றை கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே பிடி காட்டும், அப்படியே அழிவிச்சு பாருங்கம்மா. ஏர்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது பாரம்பரியத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஏர்லாம் கீழே போகிற போல, சாம்பல்லாம் உள்ள இன்சைடில் இறங்குற போல, சைடில் வந்து கேப்பு, அந்த ஏர் வந்து உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியிற போல. ஒரு நெருப்பூச்சி போட்டு போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக் ஏர் உள்ளே வந்தாலும் என்றைக்கு எரியும் விறகுலாம்.
அதனால வந்து அது அப்போ அந்த காலத்துல தாத்தா காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தவங்கள்ட்ட போய் 10 ரூபா எதிர்பார்க்க கூடாது. நம்ம கை வாய்ப்பு தான் சாப்பிடணும். கண்டிப்பா. யார்ட்டையும் ஒரு 10 ரூபா டீ குடி, பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் 10 ரூபா டீ குடிக்க யார்ட்டையும் கேட்க கூடாது. நம்ம வயசு இருக்க வரைக்கும் நம்ம அடுத்தவங்க தான் கொடுக்கணுமே தவிர நான் வாங்கக்கூடாது.